நான் பிராக்டிக்கலா லைஃப பாக்குறேன். அந்த பையன் இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல. உனக்கு நல்ல விஷயம் எல்லாம் என்னைக்குடா சரியா போட்டுருக்குது? அந்த பையனை இப்ப இங்க இருந்து அனுப்ப முடியுமா முடியாதா? முடிவா என்ன சொல்ற? டேய் அரமண்டலு, நான் ஆரம்பத்துல இருந்து ஒரே முடிவுதான். மனோஜ் டேய் நில்றா. விடுறா. நீ அவன் சைடுல தானே இருக்க. நீ அவன் சொல்ற பேச்சு தான் கேப்ப. நீ பேசுறதுல நியாயம் இருந்தா நான் உன் சைடும் கேப்பேன்டா. மெதுவா இறங்கி போய் உன் அம்மா கூட படுத்துக்கோ. சத்தம் போடக்கூடாது, சரியா? நான் பாத்துக்கிறேன். என்னடா இந்த கிருஷ்ண பாருமா என் பக்கத்துல வந்து படுத்திருக்கமா. உன் பக்கத்துலயா? எல்லாருக்குமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, நான் ராத்திரி தண்ணி எடுக்க வரும்போது பார்த்தா யாருமே இல்லடா. தனியா சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான்டா. எனக்கே அவனை பாக்கும்போது பயமா இருந்தது. ஐயோ ரோகிணி, என்ன இது? எதுக்காக அவன் உங்க பக்கத்துல படுத்திருக்கான்? எனக்கும் தெரியல ஆண்டி. நைட்டு கொஞ்சம் நான் அசந்து தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு பாக்கும்போது. எந்திரிச்சியாடா? நீ எதுக்கிட்ட இவங்க கூட போய் தூங்குன? அது எனக்கு மனோஜ் அங்கிள் கூட தூங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ரிஷி சின்ன பையன் தானப்பா, அவனுக்கு என்ன தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு? தெரியாதுல்ல. விஜயா, சின்ன பையன் ஏதோ ஆசையா போய் படுத்திருக்கான். இதெல்லாம் ஏன் ஒரு பிரச்சனையா எடுக்கிற? போய் வேலை பாரு. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போறீங்கன்னு ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்கா. இன்னும் நல்லா க்ளோஸா நின்னு போட்டோ எடுத்துக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசணும்? ஏய், உன் மேல எல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீ தப்பு பண்றன்னு நான் சொல்லல. அப்படியே இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? தப்பு உன் மேல இல்ல, நீத்துவோட மோட்டிவ் தப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் அது தெரியும் நீத்து. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. போட்டா இருக்காங்க. உன்னையும் மனோஜையும் மாத்திட்டா அவனை நிரந்தரமா இங்கேயே இருக்க வைக்கலான்னு அந்த பூக்கட்டுறவ போடுற திட்டம் தான் இது. ஆமா மாஸ்டர், ஏன் வியாபாரத்தையே திட்டம் போட்டு நிறைய கெடுத்திருக்கா. நீங்க